இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். மலேசிய இளைஞர் மன்றத்திற்கு 5 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு. தேசிய இளைஞர் தின கொண்டாட்டத்தில் அன்வார் அறிவிப்பு. மலேசிய இளைஞர் மன்றமான MBMக்கு இந்த ஆண்டுக்கான நிதியுதவியை 5 மில்லியன் ரிங்கிட்டாக உயர்த்துவதாக பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். அதேவேளை இளைஞர்கள் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது விமர்சன ரீதியாக சிந்தித்து ஒழுக்க நெறிகளையும் மதிப்புகளையும் காக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நெகிரி சிம்பிலானில் இன்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற தேசிய இளைஞர் தினம் 2026 கொண்டாட்டத்தை தொடக்கி வைத்து உரையாற்றிய அன்வார், மலேசிய இளைஞர் மன்றமானது விளையாட்டு அமைச்சின் கீழ் செயல்படும் இளைஞர் அமைப்புகளை ஒருங்கிணைத்து இயக்குவதில் முக்கிய பங்காற்றி வருவதாக தெரிவித்தார். மேலும் இளைஞர் நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து பல்வேறு இளைஞர் சங்கங்களை இயக்கும் பொறுப்பு MBMக்கு உள்ளதாகவும், அதனால் இந்த ஆண்டு அது நிதியுதவியை மொத்தம் 5 மில்லியன் ரிங்கிட்டாக அதிகரிக்க தாம் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் அன்வார் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் இளைஞர்களுக்கு விமர்சன சிந்தனை இருக்க வேண்டும் என்றும், பிரதமரையே அவர்கள் விமர்சித்தாலும் அது தவறல்ல என்றும் அன்வார் வலியுறுத்தியுள்ளார். எனினும் விமர்சனங்கள் அறிவும் ஒழுக்க நெறிகளையும் அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும் என்பதையும் இளைஞர்களுக்கு அன்வார் நினைவூட்டியுள்ளார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் முன்னாள் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கியின் பங்கு சர்ச்சை தொடர்பான விசாரணை அறிக்கையும் அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளும் பொதுமக்களுக்கு வெளிப்படையாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ வலியுறுத்தியுள்ளார். அட்டார்னி ஜெனரல் தான் ஸ்ரீ முகமது டுசுக்கி மொக்தார் தலைமையிலான விசாரணை குழு தனது அறிக்கையை அமைச்சரவைக்கு சமர்ப்பித்திருந்தாலும் கூட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இதுவரை தெளிவான விளக்கம் வழங்கப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் விசாரணையின் தற்போதைய நிலை மற்றும் தொடர் நடவடிக்கைகள் குறித்து அரசாங்க தலைமை செயலாளர் தான் ஸ்ரீ சம்சுல் அஸ்ரி அபுபக்கார் அமைச்சரவைக்கு இதுவரை தெளிவான விளக்கம் வழங்கப்படவில்லை என்றும் கோபிந்த் சிங் தெரிவித்துள்ளார். அசாம்பாக்கி வெலோசிட்டி கேபிட்டல் பார்ட்னர் பெர்ஹாட் என்ற நிறுவனத்தில் அனுமதிக்கப்பட்ட வரம்பை மீறி பங்குகள் வைத்திருந்ததாக ப்ளூம்பர்க் வெளியிட்ட செய்தியை தொடர்ந்து இந்த விவகாரம் கவனத்தை ஈர்த்தது. இந்நிலையில் தாம் விதிமுறைகளை மீறவில்லை என விளக்கம் அளித்து வந்த அசாம்பாக்கி கடந்த மே 12ஆம் தேதி தமது பதவியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக ஓய்வு பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. மலேசியாவின் தேசிய வங்கியான பேங்க் நகாரா அலுவலகத்தில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் அவசர மின்சார ஜெனரேட்டர் அறை சேதமடைந்தது. காலை 7:32 மணியளவில் அவசர அழைப்பு கிடைத்ததாக கோலாலம்பூர் மாநகர தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு காலை 7:46 மணிக்குள் தீயை முழுமையாக அணைத்தனர். இந்த தீ விபத்தில் ஜெனரேட்டர் அறையின் சுமார் 40 விழுக்காடு பகுதி சேதமடைந்துள்ளதாகவும், விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இச்சம்பவத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்பதையும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். எலி கழிவுகள் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து பினாங்கு ஜார்ஜ் டவுனில் உள்ள தேசிய வகை தமிழ் பள்ளி ஒன்றின் உணவக வளாகத்தை சுத்தம் செய்து கிருமி நாசினி தெளிக்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. அப்பணிகளை உணவக ஒப்பந்ததாரர் முழுமையாக மேற்கொள்வதை உறுதி செய்வதாக பினாங்கு கல்வித்துறை உறுதியளித்துள்ளது. இதுகுறித்து பினாங்கு மாநில கல்வி இயக்குநர் முகமது ஜியாவுடின் மட்சாட் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சுகாதாரமற்ற சூழலில் உணவகம் இயங்கியதால் உணவு சட்டம் 1983 பிரிவு 11 கீழ் நேற்று வியாழக்கிழமை அந்த உணவகம் 2 வாரங்களுக்கு மூட உத்தரவிடப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் வளாகத்தில் எலி கழிவுகள் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து சுகாதார அதிகாரிகள் மேற்கொண்ட வழக்கமான சோதனையின் அடிப்படையிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் இன்று வெளியிட்டுள்ள தகவலில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் அந்த உணவக உரிமையாளர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடா மாநிலம் சுங்கைப்பட்டாணி பீடோங் பகுதியில் உள்ள இடைநிலைப் பள்ளி ஒன்றின் வெளியே நேற்று மதியம் மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் பரபரப்பை ஏற்படுத்தியது. இன்ஸ்டாகிராமில் போலி கணக்கு மூலம் 15 வயது மாணவியை இழிவுபடுத்திய பதிவே இந்த மோதலுக்கு காரணம் என கடா மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அட்லி அபு ஷா தெரிவித்துள்ளார். இந்த சண்டை காட்சி வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டது. சம்பவத்திற்கு முன்பு பாதிக்கப்பட்ட மாணவி பள்ளி நிர்வாகத்திடம் புகார் அளித்திருந்ததாகவும், அதனைத் தொடர்ந்து ஒழுங்கு நடவடிக்கை ஆசிரியர் சம்பந்தப்பட்ட மாணவர்களை விசாரணைக்கு
அழைத்திருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தேர்வுகள் முடிந்த பிறகு நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டிருந்த நிலையில் மாணவர்கள் பள்ளி வளாகத்திற்கு வெளியே சண்டையில் ஈடுபட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக சண்டையில் ஈடுபட்ட மாணவர்கள் மற்றும் சில சாட்சிகளிடம் காவல்துறை விசாரணை நடத்தியது. மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இரு தரப்பினரும் சமரசமாக பிரச்சனையை தீர்த்துக் கொள்ள ஒப்புக்கொண்டதாகவும் பெற்றோர் அளித்த புகார்களும் திரும்ப பெறப்பட்டுள்ளதாகவும் டத்தோ அட்ஸ்லி தெரிவித்துள்ளார். மேலும் சண்டை காணொளியை சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பகிர வேண்டாம் என்றும் பொதுமக்களிடம் அவர் கேட்டுக்கொண்டார். கப்போங்கில் உள்ள உணவகம் ஒன்றில் ஓரக்கண்ணால் முறைத்து பார்த்தார் என்ற காரணத்தால் ஒருவரை கடுமையாக தாக்கியதாக மூவர் மீது கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. தச்சு தொழிலாளி வாங் வெங்லுவன், தொழில்நுட்ப நிபுணர் லாய் கேபின், நினைவு மைய பணியாளர் வான் கென்ஃபை ஆகியோர் மீது இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி நோரிடா அடா முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது மூவரும் குற்றத்தை மறுத்து விசாரணை கோரினர். கடந்த மே 7 தேதி அதிகாலை 2 மணியளவில் மெட்ரோ பிரீமா ஜலான் கப்போங்கில் உள்ள ஓர் உணவகத்தில் ஆண்ட்ரூ தே தியக்வா என்பவருக்கு திட்டமிட்டு கடுமையான காயம் ஏற்படுத்தியதாக அவர்கள் மூவர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த வழக்கு குற்றவியல் சட்டம் பிரிவு 326 கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அபராதம் அல்லது பிரம்படியும் விதிக்கப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திசைகள் செய்தி ஊடகத்தில் பணியாற்ற விருப்பமா? விற்பனைத் துறையில் சாதிக்கும் ஆர்வம் கொண்டவரா நீங்கள்? அப்படியென்றால் நாங்கள் தேடுகின்ற நபர் நீங்களாக இருக்கலாம். புதிதாக பட்டம் பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்கள் சொந்த வாகனத்தை கொண்டிருக்க வேண்டும். மின்னஞ்சல் admin@திசைகள்news.com. தொடர்பு எண்கள் 0361811414 அல்லது 0123516515. திரையரங்கை அதிர வைத்த கருப்பு மாஸ் அறிமுக விழா. தடங்கல்களுக்கு விநியோகஸ்தர் சாய் சுதன் நிகழ்ச்சி விளக்கம். சூர்யா த்ரிஷா கூட்டணியில் உருவாகியுள்ள கருப்பு திரைப்படத்தின் முன்னோட்ட அறிமுக விழா நேற்று இரவு பட்டாலிஞ்சயா ஸ்டேட் திரையரங்கையே அதிர வைத்தது. திரையரங்கிற்கு வெளியே அமைக்கப்பட்டிருந்த கருப்பனின் பிரமாண்ட சிலைக்கு செலுத்தப்பட்ட மரியாதையுடன் விழா தீப்பிடித்தது. கருப்பனின் ஆயுதமான நீண்ட வெட்டுக்கத்திகளை ஏந்திய ஆண்களும் கருப்பு சேலை அணிந்த பெண்களும் உரிமை மேல இசைக்கு ஏற்ப பக்தி பரவசத்துடன் விறுவிறுப்பான ஆட்டத்தை போட்டனர். உடலெங்கும் திருநீறு அணிந்து கருப்பனின் நாமத்தை முழங்கியபடி அவர்கள் திரையரங்க வளாகத்திற்கு நுழைந்த அதிரடி காட்சி அங்கு குழுமியிருந்த நூற்றுக்கணக்கான சினிமா பிரபலங்களையும் பிரமுகர்களையும் அப்படியே அசரடித்தது. சுமார் 40 நிமிடங்கள் ரசிகர்களின் இந்த வெறித்தனமான ஆட்டத்தால் திரையரங்கமே குலுங்கியது. இந்த மாபெரும் கொண்டாட்டத்திற்கு நடுவே வந்திருந்த அனைவருக்கும் ஹாட்வொர்க் பிக்சர்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து மலேசிய அதிகாரப்பூர்வ விநியோகஸ்தரான FST எனப்படும் 5 ஸ்டார் ட்ரேடிங் குழுவினர் தடபுடலான இரவு உணவு மற்றும் பாப்கார்ன் வழங்கி முகமலர உபசரித்தனர். திரையுலக கலைஞர்கள் முன்னிலையில் மைக் பிடித்த FST நிர்வாக இயக்குனர் டாக்டர் சாய் சுதன் ரசிகர்களின் இந்த அசுரத்தனமான வரவேற்பை கண்டு நெகிழ்ந்து போனார். அதே வேளையில் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நேற்று மே 14 உலகம் முழுவதும் மற்றும் மலேசியாவில் சில நிர்வாக சிக்கல்களால் படம் முதல் நாளில் திரையிடப்படாமல் போனதற்கு ரசிகர்களிடம் அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கோரினார். திரையரங்கில் திசைகள் ஊடகத்திற்கு சாய் சுதன் வழங்கிய பிரத்யேக நேர்காணலில் இயக்குனர் RJ பாலாஜி மிக உருக்கமாக பேசி மன்னிப்பு கேட்டுள்ளார். சூர்யாவும் மிகுந்த கவலையில் உள்ளார். ஆனால் கருப்புசாமியும் சூர்யாவும் ரசிகர்களை ஏமாற்ற மாட்டார்கள். மலேசியாவில் கருப்புசாமி பக்தர்கள் அதிகம். இந்த அசத்தலான இசை மற்றும் விறுவிறுப்பான காட்சிகளை பார்க்கும்போது அவர்கள் நிச்சயம் சந்தோஷப்படுவார்கள். இன்று மே 15 தேதி படத்திற்கான அனுமதி நிச்சயம் கிடைத்துவிடும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். Hi, I'm Sai Sudan, FSD மேனேஜிங் டைரக்டர். மலேசியாவில் கருப்பு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு ரிலீஸ் ஆகலை. ரொம்ப சேடாக இருக்குது. என்னென்னா ரொம்ப ட்ரை பண்ணோம். பட் வேர்ல்ட் வைட் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. அது பல காரணத்தினால. பட் ப்ளீஸ் டோன்ட் லூஸ் ஹோப். ஐ திங்க் சூர்யா படம் கண்டிப்பாக வரும். நாளைக்கு வரோன்னு கண்டிப்பாக ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறோம்.
அதுவும் இந்த படம் கருப்பு படம் வந்து நீங்கள் கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்கணுங்க. ஏன்னா இது பயங்கர அற்புதமான படம், தியேட்டரில் பார்க்குற படம். மியூசிக்கோ சரி, சவுண்டோ சரி, அந்த படமோ அந்த அந்த கரு அந்த படத்தோட கரு ஐ திங்க் இது ரெசனேட் வெல் எல்லாத்துக்கும். அதுவும் மலேசியாவில் கருப்புசாமி ஐயாசாமி கும்பல ரொம்ப பேர் இருக்கீங்க. நீங்களும் இந்த படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க பார்க்கணும் சூர்யாவை இந்த தோட்டத்தில். ஸோ சூர்யா ஃபேன்ஸ்க்காக டோன்ட் லூஸ் ஹோப். எங்களுக்கு ரொம்ப சேடாக இருக்குது படம் ரிலீஸ் ஆகலை. இன்னைக்கு பிரம்மாண்டமான ஒரு ப்ரீமியெல்லாம் பிளான் பண்ணியிருந்தோம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டிடன்ட் கெட் ரிலீஸ். ஸோ நாளைக்கு வரோன்னு எதிர்பார்க்குறோம். ஃபியூச்சர் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வரும்போது நாங்கள் எங்களோட சோஷியல் மீடியாலேயும் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுறோம் எஃப்எஸ்டி. ஸோ கருப்பு வரும்போது கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பார்க்கணும். சூர்யாவின் அசுரத்தனமான நடிப்பையும் ஆர்ஜே பாலாஜியின் விறுவிறுப்பான இயக்கத்தையும் திரையில் காண மலேசிய ரசிகர்கள் நரம்பு புடைக்க காத்திருக்கின்றனர். தடங்கல்களை தகர்த்து கொண்டு கருப்பனின் வேட்டை இன்று மே 15 மலேசிய திரையரங்குகளில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கும் என்ற அதீத நம்பிக்கையுடன் ரசிகர்கள் காத்திருக்கின்றனர். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.